ஓம் கஜானனம் போதகநாத சேவிதம் கவித்த ஜம்பு பலசார பசிதம் உமாசீதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். அன்பர்களே, எனது மாணவ செல்வங்களே, வணக்கம். நம்ம விழித்திரு சேனலில் இதுவரையிலும் அறிந்ததும் அறியாததும் என்ற தலைப்பில் கடந்த ஒரு 14 பதிவுகள் வரை அதனுடைய கருத்துக்களை பார்த்துக்கிட்டு இருந்தோம். நம்ம அறிந்த விஷயங்களையும் அறியாத விஷயங்களையும் வாழ்வியல் முறைகளையும் கல்வியின் சிறப்பு இப்படி நிறைய கருத்துக்களை பார்த்துருக்கோம். தொடர்ந்து அந்த பதிவுகளை பாருங்கள். இப்போது இந்த பதிவில் நம்ம ஒரு வித்தியாசமான தலைப்போட ஆரம்பிக்கலாங்க. அதற்கு முன் நம்ம பதிவுகளை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், மாணவ செல்வங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க, அவசியம் தெரியப்படுத்துங்க, ஆதரவு கொடுக்கணுன்னு கேட்டுக்கிறேங்க. இப்போது இந்த பதிவினுடைய தலைப்பு சத்தியமும் சாத்தியமும். சரிங்களா? சத்தியம் அப்படின்றது என்ன? நீதி, நேர்மை, தர்மம், கண்ணியம், கட்டுப்பாடு, பண்பாடு, ஆத்மார்க்கமான செயல்பாடுகள், வாக்குறுதி, நம்பிக்கை, நாணயம், அப்படி அதற்குள்ள வரையறுக்கப்பட்ட தத்துவ விஷயங்கள், வாழ்க்கை தத்துவங்கள் நிறைய அடங்கியிருக்குது. இது நம்ம சான்றோர்கள், ஆன்றோர்கள், மகான்கள், சித்தர்கள் எல்லாம் வழி வழியாக நமக்கு வகுத்து கொடுத்த விஷயங்கள், வேதங்களும் மறைநூல்களும் சொல்லக்கூடிய கருத்துக்கள். சரிங்களா? இப்போது இது எல்லாமே நம்ம முழுமையாக கடைபிடித்து வாழ முடியுமா இன்றைய இந்த காலகட்டத்தில், கலியுகத்தில் அப்படின்னா கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிக்கும்போது சிரமந்தான், இல்லைங்களா? இப்போது எந்தெந்த இடத்துலலாம் நம்ம சத்தியத்தை கண்டிப்பாக மீறக்கூடாது. ஆனால் அந்த சத்தியத்துக்கே சோதனை வருது இல்லையா? சத்திய சோதனைன்னு மகாத்மானுடைய வரலாற்றை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ சத்தியத்துக்கு எந்த இடத்துலலாம் சோதனைகள் வருதோ அதை காப்பாற்றணுன்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல எது சாத்தியமோ அதை நம்ம அந்த இடத்துல செயல்படுத்த வேண்டியிருக்கும். சரிங்களா? அந்த இடம், பொருள், ஏவல், நேரம், காலம், நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த நிகழ்வு, இது எல்லாமே அந்த இடத்துல நம்ம அந்த சத்தியத்துக்கு சோதனைகள் வரும்போது அதை காப்பாற்றுறதுக்கான சாத்தியக்கூறுகள் என்னவோ அதை நம்ம பார்க்கணும். அப்போது இதை நம்ம இப்படி எடுத்துக்கலாம். இப்போ சத்தியம் என்பது தியரி, ஃபார்மல் லைஃப், வரையறுக்கப்பட்ட வாழ்க்கையின் தியரி அது இருக்குது. அது எல்லாமே பதிவு செய்து வச்சுருக்குறாங்க காலகாலமாக. அது தியரி. இப்போது நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை, நிகழ்காலத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை, இன்னும் எதிர்காலத்தில் சந்திக்க வேண்டிய நிகழ்வுகள் எல்லாமே ப்ராக்டிக்கல் லைஃப்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? ப்ராக்டிக்கல் லைஃப் அதுதான் சாத்தியம். ப்ராக்டிக்கல் லைஃப்புங்கிறது சாத்தியம், தியரி லைஃப்ன்றது சத்தியம். சரிங்களா? நம்ம இப்போ அந்த கருத்துக்களை மையமாக கொண்டு இந்த பதிவில் 2 விஷயங்களை பார்க்கலாம். நம்ம ஸ்ரீராமர் அவருடைய ராமாயணத்தில் ஸ்ரீராமர் கதையிலிருந்து நம்ம இந்த பதிவை தொடங்கலாம். நாட்டை விட்டு காட்டுக்கு போயிடுறாரு இல்லையா? சீதை லட்சுமணனோட போகிறாரு, அனுமரை சந்திக்கிறாரு. அதுதான் அப்புறம் ராமாயண கதையெல்லாம் தான் எல்லோரும் அறிந்த விஷயமாச்சு. ராவணன் சீதையை கடத்திட்டு போன பின்னாடி அப்புறம் அவங்கள மீட்டு கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அனுமரை சந்திக்கிறாரு. அப்புறம் அனுமரனுடைய நட்பு கிடைச்சோடனே அவர் மூலியமாக அந்த வானர பட்டாளங்கள்லாம் இருக்கும் இல்லையா? வாலி, சுக்ரீவன் அப்படின்ற எல்லாரையும், அவங்களெல்லாம் வானர படைவர்களுடைய தலைவர்களெல்லாம் சந்திக்கிறதுக்கான அடுத்தடுத்து அந்த வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்குது. அப்போது இங்கே என்ன நடக்குது அப்படின்னா,
இந்த வாலி அவருக்கும் சுக்ரீவருக்கும் எப்போவுமே சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது, பங்காளி சண்டை. காட்டுக்குள்ளே வனத்துக்குள்ளே என்ன இந்த மலை உண்ணுது, இந்த இந்த ஹில்ஸ் என்னது, இந்த ஹில்ஸ் உண்ணுது அப்படின்னு அன்னைக்கு என்னெல்லாம் பார்டரு என்ன எல்லை பிரச்சனையாக இருந்திருக்கு போகுது. ஏதோ நடக்குது தெரியுங்களா, நீ பெரிய பலசாலியா நான் பலசாலியா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஃபைட்டெல்லாம் நடக்குது. அப்போது இந்த சுக்ரீவர் என்ன பண்ணுறாரு, வாலியோட பல தடவை சண்டை போட்டு பார்க்குறார். மலைகளெல்லாம் உருண்டுது, பாறைகள்லாம் உருண்டுது, செடிகளெல்லாம் மரங்களெல்லாம் பிடுங்கி அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்றது. ஏன்னா அவங்களுடைய வலிமை அந்த மாதிரி இருந்ததுன்னு வால்மீகி ரொம்ப அற்புதமாக அதை வந்து வர்ணிச்சிருப்பார். அவங்களுடைய சண்டைகளை எல்லாம் அப்படியே அண்ட சராசரங்களும் நடுங்குச்சு, அந்த மாதிரி ஃபைட் பண்ணாங்கங்கிற மாதிரிலாம் வரும். இப்போது இந்த சுக்ரீவர் வாலியோட பல முறை சண்டையிட்டும் ஜெயிக்க முடியல. காரணம் என்னென்னா, வாலி என்ன வர வாங்கியிருக்கிறார் அப்படின்னா, எனக்கு முன்னாடி யார் நின்று சண்டையிட்டாலும், என்னிடம் எனக்கு முன் யார் நின்று சண்டையிட்டாலும் அவர்களுடைய பலத்தில் பாதி எனக்கு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரம் வாங்கியிருக்கிறார். அப்போது எப்பேற்பட்ட வீரனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சக்தி படைத்தவங்களாக இருந்தாலும் சரி, வாலிக்கு முன்னாடி நின்று சண்டையிடும்போது அவங்க பலத்தில் பாதி வந்து அவருக்கு போயிடும். என்னாகும், ஏற்கனவே ஒரு பலசாலி, தவத்தால் ரொம்ப வலிமை பெற்று இருக்கார் வாலி. இப்போ இதில் எதிரியினுடைய பலத்திலையும் பாதி அவருக்கு போயிடுச்சு அப்படின்னா யாராவது ஜெயிக்க முடியுமா? யாருமே வாலியை நேருக்கு நேராக நின்று சண்டையிட்டு ஜெயிக்க முடியாது. அப்படி தான் சுக்ரீவனை அடி வாங்கிட்டு இருக்கார். சரிங்களா, இவங்க குடும்பத்தையெல்லாம் வந்து அவர் கொண்டு போய் எல்லாத்தையும் அடைச்சி வச்சுருக்கிறாரு, எல்லாம் அடிமைப்படுத்தி வச்சுருக்காரு. அப்போ அதெல்லாம் மீட்டு எடுக்கணும். இவருடைய சுக்ரீவரோட அந்த நாட்டையும் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை அவங்க ஆட்சி செஞ்சுருப்பாங்க இல்லையா, அதையும் மீட்டு எடுக்கணும். அப்படிங்கும்போது ராமர்கிட்ட வந்து உதவி கேட்குறாரு சுக்ரீவர். அப்போ ராமருக்கு தெரியுமே, அவர் தான் வந்து தெய்வத்தின் அவதாரமாச்சு. சரி, வாலியோட நேருக்கு நேராக போய் நம்ம நின்று சண்டையிட முடியாது. ஏன்னா ராமர் போய் நேராக நின்னாலும் ராமர்னுடைய பலம் பாதி பலம் வாலிக்கு போயிடும். இவர் சக்தி வாய்ந்த கடவுள் இல்லையா, இவருடைய பலம் பாதி அவருக்கு போனால் என்னாகும், அவர் அப்புறம் கடவுளாக ஜெயிக்க முடியாது. அதனால் இவரே ஒரு ஐடியா கொடுக்குறார் ராமர். இப்போது இந்த இடத்துல யோசித்து பார்த்தா யுத்த தர்மம்னு ஒன்று இருக்குது இல்லையா, யுத்த தர்மம்னு இருக்குது. நேருக்கு நேராக நின்று தான் சண்டையிடணும். ஆயுதங்களை இழந்து நிராயுதபாணியாக நிற்கிறவரோட சண்டையிடக்கூடாது. உயிருக்கு பயந்து ஓடி ஒளிகிறவனையும் கொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் அது நிறையா யுத்த தர்மங்கள்லாம் இருக்குது. நேரங்காலமெல்லாம் குறித்து முறையாக ஃபைட் பண்ணுவாங்க. அதையும் வச்சுக்குவோம் மைண்டில். சரிங்களா, இப்போது ராமர் என்ன சொல்கிறாரு, சரி வாலியை நேருக்கு நேராக சந்திக்க முடியாது, ஆனால் நேருக்கு நேராக தான் சண்டையிடணும், அதுதானே யுத்த தர்மம். ஆனால் இந்த இடத்துல என்ன ஆகுது, தர்மத்தை மீற வேண்டிய ஏன்னா சுக்ரீவன் சைடு நியாயம் இருக்குது, வாலியை அநியாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அதனால் அந்த அநியாயத்தை அட்டூழியத்தை அழித்து இந்த நியாயத்தை தர்மத்தை நிலைநாட்டணும்னா அந்த இடத்துல அந்த யுத்த தர்மங்கிற அந்த சத்தியம் அப்படிங்கிறத வந்து அந்த இடத்துல மீற வேண்டிய ஒரு நிலை வருது. எது சாத்தியமோ அதை தான் வந்து அந்த இடத்துல ராமபிரான் தெய்வப்பிறவியாகிய ராமபிரானே கடைபிடிக்கிறார். அப்புறம் சுக்ரீவருக்கு ஐடியா கொடுக்குறாரு, சரி நீ போய் எப்பவும் போல் வாலியோட அவரை சண்டைக்கு அழைச்சி அவனை வாலியோட சண்டையிடு, நான் மறைஞ்சிருந்து தான் வந்து பானத்தை போட்டு வாலியை கொல்ல முடியும் அப்படிங்கிறது ஒரு பிளான் போட்டாங்க. சரியா, அப்புறம் அதுக்கப்புறம் போய் வந்து சுக்ரீவர் வந்து சண்டைக்கு அழைக்கிறாரு. அப்போவே வாலி யோசிக்கிறாரு, என்னது இவ்வளோ வேகமாக வந்து இவ்வளோ வீரப்பா வீம்பா இவன் மறுபடியும் நம்மளை சண்டைக்கு அழைக்கிறானே, இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்குதுன்னு நினைக்கிறாரு. ஆனாலும் சூழ்ச்சியை கண்டு பயப்பட முடியாது இல்லையா, வீரன் இல்லையா, சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நம்ம வாங்கின வரமெல்லாம் நமக்கு பலமாக இருக்குது அப்படின்ட்டு வந்து ஃபைட் பண்ணுறாரு. சரியான சண்டை நடக்குது. ஆனால் ராமருக்கு என்ன குழப்பம் ஆகிடுதுன்னா, வாலியும் சுக்ரீவரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால, எல்லாமே வானரங்கள் தானே, ஒரே மாதிரி இருக்கிறதுனால யாருன்னே அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. அவ்வளோ ஆக்ரோஷமாக மோதிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் சண்டையிட்டு தோற்று போய் சுக்ரீவர் வந்துடுறார். வந்து ராமர்கிட்ட முறையிடுறாரு, என்ன சாமி நீங்கள் தானே
சொன்னீங்க, போய் சண்டை போடு நான் பார்த்துக்கிறேன்னு இப்படி கைவிட்டுட்டீங்களே அப்படின்னு. அப்புறம் சொல்லியிருக்காரு, உங்கள் 2 பேத்துல யார் வாலி யார் சுக்ரீவருங்கிறத என்னால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. அதனால தான் வந்து அந்த குழப்பத்தில் பானத்தை போட முடியல, அம்பை விட முடியல அப்படின்ட்டு ஒரு மாலையை வந்து ஒரு மந்திர மாலை. அது வந்து சுக்ரீவர் கண்ணுக்கு தெரியும், ராமர் கண்ணுக்கு தெரியும், வாலியோட கண்களுக்கு அந்த மாலை அகப்படாது. அந்த மாதிரி ஒரு மந்திர மாலையை ரெடி பண்ணி சுக்ரீவர் கழுத்தில் போட்டு அனுப்புகிறார். இப்போ போய் ஃபைட் பண்ணு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் போய் இது சண்டை நடக்குது. சண்டை நடக்கும்போது ராமர் என்ன பண்ணுறாரு, மறைந்திருந்து பானத்தை விட்டு வாலியை முடிக்கிறார், வாலியை வீழ்த்துறாரு. அப்போ அந்த பானத்தை அந்த நெஞ்சில் வந்து பாஞ்ச அந்த அம்புகள் இருக்குது இல்லையா, அதை பார்த்த உடனேவே தெரிஞ்சிருது வாலிக்கு, இது ராமபிரானுடைய வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குது. சரி, கடவுளே நமக்கு ஒரு முடிவு கொடுக்கணுங்கிற அந்த இதுக்கு வந்துட்டார் அப்படின்ட்டு அந்த மரணத்தை அவர் சந்தோஷமாக ஏற்றுக்கிறார். எனக்கு முக்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி ராமபிரான் இடத்துல இறைவன் இடத்துல வேண்டி, அப்புறம் ராமர் போய் செய்த தவறுக்கும் வருந்துறார். எனக்கு வேறு வழி தெரியல, ஏன்னா உனக்கு முன்னாடி வந்து நின்று சண்டையிட்டால் அதுதானே நடக்கும், உன்னை ஜெயிக்க முடியாதுங்கிறது தெரியும். அதனால் இந்த இடத்துல சத்தியத்தை மீறி சாத்தியம் எதுவோ அதை தான் செயல்படுத்த வேண்டியது இருக்குங்கிறத அவரும் வந்து அந்த இடத்துல அதுக்காக வருத்தப்படுறாரு. அப்போது இப்படி சத்தியங்களுக்கு எங்கெல்லாம் சோதனைகள் வருதோ அந்த இடத்துலலாம் நம்ம சாத்தியம் எதுவோ அதை தான் நம்ம கையில் எடுத்தாகணும் அப்படிங்கிற கருத்தை பதிவு செய்கிறேங்க. அன்பர்களே, சமீபத்தில் ஒரு கருத்து ஒரு நண்பர் பதிவிட்டிருந்தார். உண்மையிலே அவருக்கு கோடான கோடி நன்றிகள் சொல்லணும். அவரை கௌரவப்படுத்துகிற விதமாக அந்த கருத்தை நான் வந்து இந்த பதிவில் தெரியப்படுத்துகிறேங்க. ஒருவன் வாழ்க்கையில் விரக்தி அடைஞ்சிட்றான். வாழ்க்கையில் விரக்தி அடைஞ்சு, சரி இனிமேல் நம்ம எதுக்காக வாழணும், வேண்டாம், நம்ம உயிரை மாய்த்து கொள்ளலாம், சூசைட் பண்ணிக்கலாங்கிற முடிவுக்கு வந்துட்டு அதோட ஏற்பாடு, அதுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு ஒரு குப்பை தொட்டிக்கு அருகாமையில் வந்து உட்காந்துருக்குறான் இல்லையா. ஏன்னா வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு முடிவு பண்ணுறவங்க குப்பை தொட்டிக்கிட்டு தானே உட்காந்துருக்க முடியும். அந்த எண்ணம் அப்படி தான் இருக்கும், எண்ணம் செயல்பாடுகள். வாழணும்னு நினைக்கிறவன் கோபுரத்துக்கு கீழே உட்காந்துருப்பான், கோபுரத்தின் நிழலில் உட்காந்துருப்பான். இறைவன் நமக்கு ஏதாவது ஒரு வழி காட்டுவாருங்கிற நம்பிக்கையோட. ஆனால் இவன் அந்த நம்பிக்கையெல்லாம் இழந்துட்டதுனால ஒரு குப்பை தொட்டி பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கான். அப்போது அந்த ஒரு ஒரு மூட்டையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த எல்லாம் பாட்டிலெலாம் பொறுக்குவாங்க இல்லையா. இப்போ தான் எல்லாம் குப்பை தொட்டியில் பாட்டில்கள் தானே அதிகமாக கிடக்கிற காலகட்டங்களாக ஆயிடுச்சு. அதனால் பாட்டில் பொறுக்கிற ஒரு ஆள் வந்து மூட்டைக்காரன் அந்த பாட்டிலை எல்லாம் சேகரிச்சுட்டு அவர் போகிறாரு. கொஞ்ச நேரம் இருந்து அதே மாதிரி இன்னொரு ஸ்டாக்கு அந்த மூட்டையை எடுத்துகிட்டு இன்னொருத்தர் வந்து அங்கே இருக்கிற அந்த பிளாஸ்டிக் பொருள்கள், அந்த பேப்பர்கள் அதெல்லாம் வந்து அவர் பொறுக்கிட்டு போகிறார். அவர் அந்த வியாபாரத்துக்கு அந்த குப்பையில் அதெல்லாம் இருக்குது, சரிங்களா. அடுத்து சில நாய்கள், தெருநாய்கள், அதுதான் இப்போ தான் தெருநாய்கள்லாம் எல்லாமே அதிகமாகிடுச்சு. ஏகப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்கிட்டு இருக்குது. குழந்தைங்களையெல்லாம் கடித்து இறந்தே போகிறாங்க, அப்படிலாம் இருக்குது. அதுக்கெல்லாம் என்ன தீர்வுன்னு தெரியல. இப்போ அந்த தெருநாய்கள் வந்து அங்கே சுற்றிக்கிட்டு இருந்த தெருநாய்கள் வந்து அதில் இருந்த சாப்பாடு, அந்த உணவுகள் எல்லாம் போடுவாங்க இல்லையா, வேஸ்டேஜ் எல்லாம், அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அது போகுது. அடுத்தது ஆடு, இந்த மாடுகள் எல்லாம் பார்த்தா அப்படியே அதே விட்டுருப்பாங்க. அது வாக்கில் ஏதோ ஒன்று கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு அப்படியே உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்புறம் அதை விற்று காசு பண்ணிடுவான் மனுஷன். ஆனால் அது வரையிலும் அதை கண்டுக்கிறது இல்லை. அது எங்கேயோ போய் ஏதோ குப்பை கோலத்தில் இருக்கிறத தின்னது உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். அப்போ அப்படி இந்த ஆடு மாடுகள் வந்து அங்கே இருந்த இலைகளெல்லாம் சாப்பிடுது, பசிக்கு சாப்பிட்டுட்டு அதுவும் போகுது. இவன் இதை எல்லாத்தையுமே கவனிச்சிக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் இவனுக்குள்ள ஒரு ஞான உதயம் ஆகுது. ஒரு குப்பை தொட்டியால் இவ்வளோ பேரை வாழ வைக்க முடியுது அப்படின்னா, இவ்வளோ உயிர்களுக்கு அதால் உதவி செய்ய முடியுது, அது சாத்தியமாக இருக்குது. அப்படிங்கும்போது நாமளும் வாழ்ந்து காட்டணும்.
குப்பை தொட்டியோடு நம்மளை கம்பேர் பண்ணி அந்த இடத்துல அவனுக்கு வந்து அந்த ஞான உதயம் வருது, ஒரு நம்பிக்கை வருது, நம்மளாலே முடியும், சாதிக்க முடியும். கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதுனால டிஸ்டர்ப் ஆகுதுங்க. அப்போது நம்ம நமக்காக வாழ்கிறோமோ இல்லையோ 4 பேருக்காக வாழ்வோம், 4 பேருக்கு நல்லது செய்யறதுக்காகவாவது நம்ம வாழணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோட ஒரு முடிவு எடுத்து மீண்டும் அவர் வாழ ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிற கருத்தை ரொம்ப அற்புதமாக கொடுத்துருந்தார். இதை விட வாழ்க்கை தத்துவத்தை வந்து இவ்வளோ சிம்பிளாக இவ்வளோ சிறப்பாக பதிவு பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயந்தான். அதனால் அந்த நண்பர் எங்கே இருந்தாலும் அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு மூலிமா அந்த கருத்தையும் உங்களுக்கு தெரியப்படுத்தி, அதனால் நம்பிக்கை தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து மூலாதாரமாக இருக்குது இல்லைங்களா? அதே நேரத்தில் நம்பிக்கை இருக்கலாம், தன்னம்பிக்கை இருக்கலாம், கான்ஃபிடென்ஸு அது இருக்கணும். அதில் நம்ம முழுமையாக இருந்தோம்னா தான் நம்ம எதையும் சாதிக்க முடியும். ஆனால் அதே நேரத்தில் வெறும் தன்னம்பிக்கையை மட்டும் வச்சுக்கிட்டு சாதிக்க முடியாது. அதற்கான தகுதியை நம்ம வளர்த்துக்கணும். மாணவ செல்வங்கள்லாம் அதற்கான தகுதியை வளர்த்துக்கிட்டிங்கன்னா தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்ட முடியுங்கிற கருத்தையும் ஆணித்தரமாக பதிவு பண்ணி, இந்த பதிவை காணும் எனது அன்பர்களும் மாணவ செல்வங்களும் நல்வாழ்வு வாழ ஏக இறைவனை வணங்கி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.